ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? நம்ம வந்து இதுக்கோசரம் தாங்க இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணின்னு இருந்தோம். விஜய் வந்து சீக்கிரமா கிளம்புனும் போது அப்பா வந்து சொல்லுவாங்க, என்னை எங்கே இட்டுன்னு போறீங்கன்னும் போது, வா காவேரி ஏறி காரில் உட்காரணுன்னு காரில் வந்து நேர்க்கிற டைமில் வந்து காவேரி வந்து தொணன்னு பேசினே இருக்கும் போது விஜய் எதையுமே பேச மாட்டார். உடனே ஒரு நகை கடையாண்ட வந்து நிற்க வைப்பார். நிற்க வச்ச உடனே நேராக உள்ளே போன உடனே அந்த நகை கடைக்காரர்கிட்ட சொல்லுவார், இந்த கல்யாண பொண்ணுங்கள்லாம் நிறைய ஜுவல்ஸ் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன்ஸை வந்து காமிங்கன்னும் போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கும் போது காவேரியை வந்து சொல்லுவார், இது எது உனக்கு பிடிச்சிருக்கோ இதை பார்த்துட்டு என்கிட்ட பில் கொடு, நான் வாங்கி தரேன்னும் போது, இப்போ யாருக்கு வாங்குறீங்க போது, உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ வாங்கணும் போது, ஐயோ பாஸ், எனக்கு இந்த நகையிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, வேணா பாட்டியும் சித்தியை இட்டுன்னு வந்து வாங்க வேண்டியது தானே, என்னையா இட்டுன்னு வந்தீங்க, எனக்கு வந்து இந்த ஜுவல்ஸ்லலாம் ஆசையே இல்லை பாஸ்ன்னும் போது உடனே நம்ம விஜய் வந்து காவேரி வந்து அப்படியே உத்து பார்ப்பாருங்க. குறு பார்வையும் அந்த காதலும் வந்து அவ்வளோ கலந்து வந்து காவேரி மீது காமிக்கும் போது, ஐயோயோயோ, நான் ஹாப்பி ஆயிட்டுங்க. உங்களுக்கு ஹாப்பியானா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.